டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி ஹிஸ்ட்ரி வரலாறு பற்றி நம்ம எப்படி படிக்கணும், சேம் டைம் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் பார்க்கோம் அப்படின்னா நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு டேட்டா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே நம்மளால் நல்லா கவர் பண்ண முடியும். ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லெசனை பத்தி அடிப்படையான A to Z அந்த கிளாஸ் நடக்குத காலையில் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் போது தான் நம்மக்கிட்ட வரலாறுக்கு பார்த்தீங்கன்னா பகத்சிங் பேஜ் அவைலபிளாக இருக்கு. இந்த பகத்சிங் பேஜை பொறுத்த மட்டும் வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே இந்த குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டெரிபி ஹிஸ்ட்ரி வரலாறு பற்றி நம்ம எப்படி படிக்கணும், சேம் டைம் நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிலபஸ் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் சிலபஸில் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை பார்க்கும்போது மட்டும்தான் 2019 நடைபெற்ற வினாக்கள் எப்படி இருக்குது, 2025 வரக்கூடிய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வினாக்கள் என்ன ஈஸியெல்லாம் இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிலபஸ் பார்க்கோம் அப்படின்னா நம்ம யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு டேட்டா நம்ம எடுக்கும்போது ஈஸியாக சிலபஸில் உள்ள டாபிக் எல்லாத்தையுமே நம்மளால் நல்லா கவர் பண்ண முடியும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மெத்தடில் கொஸ்டின் இருக்குது, ஸோ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி எம்ஏ பிஎட் படித்த அதாவது வரலாறு படித்த எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரலாறு பற்றி நல்ல தெளிவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கும்போது மட்டும்தான் மேஜரில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் படித்தா ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியுமோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிலபஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூனிட்ல அதாவது முதல் அலகில் என்ன இருக்குது அப்படின்னா கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்தியாவின் வரலாறு அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் நிறைய சப்டாபிக் இருக்கு. இந்த சப்டாபிக் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தொல்பொருள்னா என்ன, ஹரப்பா நாகரிகம்னா என்ன, அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் வேத காலம் எப்படி இருந்துச்சு, சேம் டைம் இவங்களுடைய நகர உருவாக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்டாக இருக்குது, பட் ஒரு காலகட்டத்தில் மன்னராட்சி முறை இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறை என்ன அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலெக்சாண்டர் படையெடுப்பு எந்த வருஷம் எந்த நாட்டுக்கு படையெடுத்தாரு, அந்த படையெடுப்பு வெற்றியா தோல்வியா, அது நடைபெற்ற இடங்கள் என்ன அதை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு அவங்கள பற்றி படிக்க போகிறோம், சந்திரகுப்த மௌரியர் அவங்கள பற்றி படிக்க போகிறோம், அசோகர் கனிஷ்கர், சேம் டைம் குப்தர்கள் காலம், அதே மாதிரி சந்திரகுப்தர் 1 2 இவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறைகள் என்ன, இவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் சாளுக்கியர்கள் இவங்களை பற்றி படிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா இவங்க எல்லாருமே வரலாற்றில் இடம் பெற்றாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நிர்வாக அமைப்பு முறை வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ குப்தர்கள் இருக்காங்க, அசோகர்கள் இருக்காங்க, மௌரிய பேரரசு இருக்கு அப்படின்னா இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிர்வாக அமைப்பு இருந்திருக்கும், இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கும், ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு படையெடுத்திருக்கும். அப்போ எந்த வருஷம் படையெடுத்தாங்க, அதில் வெற்றி தோல்வி எந்த இடத்துல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதையுமே நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற பாடம் இருக்குது, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸு, அப்புறம் பாட்னி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா
இந்த வருஷங்கள் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏதோ ஒரு சம்திங் ஒரு 2-3 கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே வருஷத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுறேன், இப்போ பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொது செயலாளர் அப்படின்னு பார்க்கும்போது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர், அவருடைய பேர் என்ன, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஒரே நபர் பல சம்பவங்கள்ல வந்து இடம்பெற்றிருப்பாங்க. ஒரு நாடு ஒரு நாட்டின் மீது படையெடுத்து போகுது அப்படின்னா அந்த படையெடுப்பு வெற்றியா தோல்வியா, அந்த இடம் எந்த இடம், அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ ராஜஸ்தான் இருக்கு, ராஜஸ்தான் மீது ஒரு படையெடுப்பு நடக்கு அப்படின்னா அந்த ராஜஸ்தான் மீது நிறைய நாடுகள் வந்து படையெடுக்கும் போது வந்து அந்த நாட்டில் எந்த படையெடுப்பு வந்து வெற்றி அடைஞ்சது, ஒரே வருஷத்துல ஏகப்பட்ட படையெடுப்பு இருக்கு அப்படின்னா அந்த படையெடுப்பு எல்லாமே நமக்கு வந்து தெரியணும். அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி இப்போ வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்து இப்போ 2025 வரைக்குமே இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற ஆப்ரேஷன் சிந்தூர் இதை பற்றியுமே வந்து நம்ம நல்ல டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக மேஜரில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் வந்து அடிப்படை. இப்போ சந்திரகுப்தர், அசோகர், மௌரியர், கனிஷ்கர் இவங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி புக்கை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே வந்து அசோகரை பற்றி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு டேட்டா இருக்கும், பட் அடிப்படை என்னவோ அது வந்து நமக்கு தெரியாமல் போயிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக 2-3 வருஷம் இருக்கும், இப்போ கரண்டில் வந்து முடிச்சு வெளியே வருவோம். அப்படி இருக்கும்போது அப்போது உள்ள பாடத்திட்டம் வேற, அதாவது டேட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். பட் இப்போ உள்ள 2025ல 6 to 12th வரைக்குள்ள ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்து பார்க்கும்போது என்னென்ன எக்ஸ்ட்ரா டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லெசனை பற்றி அடிப்படையான A to Z அந்த கிளாஸ் நடக்குத காலையில் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும் போது தான் அந்த கிளாஸில் நல்ல ஃப்ளூன்சியாக மாணவர்களை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். சேம் டைம் வந்து ஒரு வரலாறு டீச்சரு, ஐயோ எங்கள் வரலாறு டீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு பின்னி எடுத்துவார், அந்த லெசனில் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி கரண்டில் அந்த லெசன் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து எங்கள் வாத்தியார் வந்து சொல்லி கொடுப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியருக்கான அழகு. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிக்கும்போது மட்டும்தான் சிலபஸை தாண்டி கிடையாது, சிலபஸில் உள்ள டாபிக். இப்போ அசோகர் இருக்கார் அப்படின்னா அசோகரை பற்றி 6 to 12th வரை உள்ள ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஒரு டேட்டா இருக்குது, அப்போ அதை படிக்கணும். அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த புக்கை பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும், அதையுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து படிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அசோகரை பற்றி எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் ஒரு கொஸ்டின் வந்து ரேஸ் ஆகும். அது ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும், நம்மளை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வினாக்களாகவும் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜை வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட வந்து வரலாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பகத்சிங் பேஜை பொறுத்த மட்டும் வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து இந்த குரூப்பில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்து வரலாறு லெசன்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா அடுத்த லெசனு, அதுக்கப்புறமா +1 +2 புக்கு, அதுக்கப்புறமா டிகிரி லெவலில் வந்து நடக்கும். அப்போ அடிப்படையில் இருந்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் எந்த விதமான போட்டித் தேர்வுக்குமே வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். எதுவுமே தெரியாமல் டக்குன்னு எடுத்த உடனே வந்து பிஜி டெரிபியா பிஜி புக்கை படி, யூஜி டெரிபியா யூஜி புக்கை படி அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா கதைக்காகாது. ஒரு எக்ஸாம் நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அடிப்படையான டேட்டா என்ன அதை மட்டும் படித்தா போதும். அதே மாதிரி சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பகத்சிங் பேஜை பொறுத்த மட்டும் வரலாறு சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு அப் டு டேட் வரைக்குமே வந்து கிடைக்கும். சேம் டைம் வந்து
10th ஸ்கூல் புக் வந்து டெஸ்ட் நடக்கும், அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு அடுத்து ஃபர்தராக வந்து என்னென்ன டெஸ்ட்டு, அடுத்து 2வது யூனிட் வந்து எப்படி படிக்கணும், 3வது யூனிட் வந்து எப்படி படிக்கணும், ஒரு ஒரு டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும், சிலபஸை தாண்டி ஒருபோதும் படிக்க வேண்டாம். இதுக்கு இடையில வந்து தமிழ் தகுதி தேர்வு, அப்புறம் கரண்ட் அஃபேர், ஜிகே, சைக்காலஜி இது சம்மந்தப்பட்ட வினாக்கள் அண்ட் ஃபர்தர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த குரூப்பில் வந்து போஸ்ட் ஆகும். அதுவுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பிஜி அரபிக் ஹிஸ்ட்ரி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ தொகுப்பில் யூனிட் 2 நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.